மாணவர்கள் இந்த கேள்வியை பாருங்க. சரியானதை தேர்வு செய்க. இந்த இந்திய அஞ்சல் துறை மசோதாவில் தனது பாக்கெட் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தியவர் சங்கர் தயாள் சர்மா. தவறு. போஸ்ட் ஆபீஸ் அமெண்ட்மெண்ட் பில் 1986 ராஜீவ் காந்தி பீரியட்ல இதுல பாக்கெட் வீட்டோவை பயன்படுத்தியவர் கியானி ஜெயில் சிங் அவர்கள். சரிங்களா? பிரசிடென்ட் கியானி ஜெயில் சிங் தான் போஸ்ட் ஆபீஸ் அமெண்ட்மெண்ட் பில்ல தன்னுடைய பாக்கெட் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இருப்பார். எனவே முதல் கூற்று தவறானது. அடுத்து பாருங்க, இரண்டாவது ஸ்டேட்மெண்ட். சட்ட திருத்த மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் கட்டாயம் அனுமதி தர வேண்டும் என்று கூறியது 42வது சட்ட திருத்தம் 1976. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறு. ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு பிரசிடென்ட் கட்டாயம் ஒப்புதல் தர வேண்டும் என்று கூறியது 24வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1971. சரிங்களா? அப்ப 42வது சட்ட திருத்தத்துல என்ன பண்ணாங்க பாருங்க. சாதாரண மசோதாவில் 42வது சட்ட திருத்தம் 1976 படி ஆர்டினரி பில் சாதாரண மசோதாவில் கேபினட்டினுடைய அட்வைஸ பிரசிடென்ட் கட்டாயம் கேட்க வேண்டும் என்று கூறியிருப்பார்கள். அப்ப 42வது சட்ட திருத்தம் ஆர்டினரி பில்ல கம்பல்சரின்னு கொண்டு வருது. கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு பிரசிடென்ட் கட்டாயம் ஒப்புதல் வழங்க வேண்டும் அப்படின்றது 24வது சட்ட திருத்தம் 1971. சரிங்களா? அப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தவறாக இருப்பதால் சரியானது எதுவும் இல்லை. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.